பங்குனி 30 தவக்கால சிந்தனைகள். இன்றைய உலகிலே மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. மாற்றமில்லாத வாழ்வில் ஏற்றமில்லை என்று கூறுவார்கள். எங்கள் வாழ்க்கை முறைகளில், உணவு பழக்கங்களில், நடைமுறை பாவனைகளில் நாங்கள் மாற்றங்களை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நவீனத்துவத்துக்குள் சிக்கிக்கொண்டு நாங்கள் சில வேளைகளில் வாழ்வை தொலைத்து விடுகின்றோம். இன்றைய நவீனத்துவம் தொழில்நுட்பத்திலும் விஞ்ஞானத்திலும் முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது. ஆனால் இவ்வளவு தூரம் மனித மாண்பையும் மனிதத்தையும் நாங்கள் முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உறவுகள் அந்நியமாகி போய்விட்டிருக்கின்றன. முகம் பார்த்து பேசுவதை விட முகநூலில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்படியாக பல்வேறு மாற்றங்கள் சில வேளைகளில் எதிர்மறையாக நம்முடைய வாழ்வின் முகத்தை தொலைத்து விட்டிருக்கின்றது. இந்த பின்புலத்திலே நாங்கள் இன்றைய நாளிலே தவக்காலத்தின் 4வது வாரத்துக்கு நுழைகின்ற வேளையிலே, குறிப்பாக நற்செய்தியிலே ஊதாரி பிள்ளையினுடைய உவமை குறிப்பிடப்பட்டுள்ளது. இறைவனுடைய நிபந்தனையற்ற அன்பை எங்களுக்கு அந்த உவமை மூலமாக ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் அவர் எங்களை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறார். எப்பொழுது நாங்கள் திரும்பி அவரிடம் வருவோம் என்று காத்திருக்கின்ற ஒரு அன்பு தந்தையாகவே அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாங்கள் இந்த உவமையின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாயிருக்கின்றது. இளைய மகன் தன் தந்தையை விட்டு சொத்தை பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. இன்றைய காலத்தில் நாங்கள் இறைவனை விட்டு பிரிந்து செல்கின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக நாங்கள் சுதந்திரமாக சுயமாக எங்கள் தனிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனோடு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எத்தனையோ இளையோர்கள் இளைய மகனைப் போல தங்கள் வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நவீனத்துவ அடிமைத்தனத்துக்குள் சிக்குண்டு அவர்கள் வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். போன்களிலும் குடிகளிலும் குடிபோதைகளிலும் இன்னும் கலாச்சார சீர்வழிவுகளிலும் தங்கள் வாழ்வை தொலைத்து விட்டிருக்கிறார்கள். இந்த இளைய மகனைப் போல அவர்கள் ஒவ்வொருவரும் அறிவு தெளிய வேண்டும். எழுந்து மீண்டும் இறைவனிடம் திரும்ப வேண்டும். இறைவனிடம் திரும்பி அவர்கள் செல்லுகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு வாழ்விருக்கின்றது. அவர்களை எப்பொழுதுமே வரவேற்கின்ற தந்தையாக, தூரத்தில் இருந்தாலும் அவர்களை தேடி வருகின்ற பொழுது ஓடோடி சென்று அவர்களை வரவேற்று மீண்டும் தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொள்கிற அன்பு தந்தையாகவே இறைவன் இருக்கிறார் என்பதை இயேசு இன்றைய நாளிலே குறிப்பாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். செய்த பாவம் போதும், எழுவோம், மீண்டும் நம் தந்தையிடம் செல்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து வாழ முயற்சி செய்வோம். இந்த தவக்காலமானது நாங்கள் வீழ்ந்து கிடந்தாலும் மீண்டும் எழுந்து நாங்கள் நடக்கவும் ஆண்டவர் எங்கள் கரம் பற்றி எங்களை கரையேற்ற எப்பொழுதுமே தயாராயிருக்கிறார் என்பதை நாங்கள் உணருவோம். மூத்த மகனைப் போல அடுத்தவரை மன்னிக்காது வாழாமல், மூத்த மகன் நடந்து கொண்ட விதத்தைப் போல நாங்களும் நடக்காமல், மனம் திரும்புகின்ற ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ இந்த தவக்காலத்தில் முயற்சி செய்வோம். ஆமேன்.